இந்த குட்டி பொண்ணு அவள் ஸ்கூல் டீச்சரை எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறா. நான் ஏன் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, உங்களை மாதிரி நல்ல அம்மா எனக்கு வேணும்னு சொல்கிறா. கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணணும், பேசணும், இதெல்லாம் பெரியவங்க விஷயம், உனக்கு புரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பாவை மீட் பண்ண வாங்கன்னு கையோடு கூட்டிகிட்டு போகிறா. ஆக்சுவலி அவள் அப்பாவும் இந்த மிஸ்ஸும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. பல வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. அவள் அப்பா ஒரு டீ கடை வச்சுருக்காரு. எங்கள் மிஸ் அவங்களுக்காக ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லவும் அப்பா கோவப்படுறாரு. இப்படி எல்லார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு திட்டுறாரு. ஆனால் பாப்பா எனக்கு அம்மா வேணும்னு கேட்குறா. ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிஸ்ஸும் கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவங்க ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவளோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருப்பா. வேறு ஒருத்தனோட அஃபேர் வச்சுட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 5 கோடி காசும் கேட்டிருப்பா. ஸோ வீடு பிஸ்னஸ் எல்லாத்தையும் விற்று 5 கோடி கொடுத்துட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் டீ கடை வச்சுருக்காரு. ஆக்சுவலி இவங்க காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே இந்த மிஸ்ஸும் இவங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் அவங்க ஃப்ரெண்டை லவ் பண்ணுறதால இவங்க லவ்வை சொல்லாமலே விட்டுருப்பாங்க. இவ்வளோ வருஷமாக யாரையும் மேரேஜ் பண்ணாமல் இவரை நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ இவர் சிங்கிளாக இருக்கிறத தெரிஞ்சதும் அவங்களோட லவ்வை சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலாமா, சோஃபியாவுக்கு நல்ல அம்மாவாக இருப்பேன்னு கேட்குறாங்க. இவரும் இவ்வளோ வருஷமாக என்னை நினச்சிட்டு மேரேஜ் பண்ணிக்கலையான்னு அவங்க லவ்வை புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஃபைனலாக அந்த பாப்பாவுக்கு அவ ஆசைப்பட்ட மிஸ்ஸே அம்மாவாக கிடைச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.